விளைஞ்ச பூசணிக்காய் சீமக்கிழங்காய் எல்லாம் போஞ்சி கீரை எல்லாம் குமார் வேண்ட போகிறார். இன்றைக்கு அவர் மிரக்காரி சாப்பிட்ற கூட ஆனால் வழியாக அவருக்கே கொடுத்துட்டோம். 4 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. போஞ்சி 3 ரூபா, வெள்ளரிக்காய் எல்லாம் ஒரு ரூபா உண்டு. பிஓ இது சீமை சுரைக்காய் வட்டம், இது பிஎஸ் பச்சை மிளகாய் கீரைக்கு கூட. வணக்கம். இந்த வாரம் வீட்டுடைய நல்லா வந்துட்டு வெயில் வரைக்கும் கிசு கிசண்டு வரையணும். கிழங்கு போட இல்லை, கிழங்கு கொஞ்சம் சின்ன வந்துட்டு நல்ல இதாக இருக்குது விளைச்சல். பூசணி கொஞ்சம் வெயில் அடிக்க தான் எல்லாம் வரையணும். நம்ம விண்ணுக்கு தான் வெயில் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. நல்ல இதுகளாக வாங்கியிருக்கு. தோட்டம் கூடு கட்டி தக்காளி இதை வச்சிருந்தவர் இப்போ நல்ல பழங்கள் வளர்த்துடுது. இங்கே பழம் ஆங்கி போடணும் கணக்கு. நல்ல கூட்டுக்க வச்ச வழியா நல்லா வளர்ந்து வந்திருக்கு. பாவக்காயும் காய்க்க போகுது. மிளகா கண்டு காய்ச்சிருக்கப்போ மிளகா கண்டு காய்ச்சிருக்கு. இந்த மிளகா கண்டுலாம் காய்ச்சிருக்குது. நாங்கள் இதுக்கு வேறையில சின்ன கண்டு வந்தால் இப்போ வெஜில கண்டு ஒன்று எல்லாம் பச்சை பாவக்காய் இஞ்சி எல்லாம் பிடிச்சிருக்கு. இங்கெல்லாம் கீழே எல்லாம் காய் இருக்கு, நல்ல காயெல்லாம் இருக்கு. கத்தரிக்காய் இருக்கு. நாங்கள் எங்கிட்டதோட இப்போ வருது இப்போ கொஞ்சம் வந்துடுது, வளர்ந்துடுது. நான் கூடு வேண்டியில இதுக்கு 100 ரூபா போகணும். வந்ததுக்காண்டி கூடு வைக்கிறேன். நான் இனி பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். அதான் 100 ரூபா கொடுத்து வைக்கிறது பார்க்க கடையில் தக்காளி பழம் 3 போடாது 50 கிலோ. என்ன இதுதான் பொழுதுபோக்கு செய்திருக்கார். பாவக்காய் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட பாவக்காய் காய்க்கவே இல்லை. உண்டாயிட்டோம். தோட்டம் பாருங்க, மிளகா கண்டு எல்லாம் கிசுகு கண்டு வருது. எந்த கண்டு போன வருஷம் வச்சது எல்லாம் 4 வட்டு எல்லாம் வரவே இல்லை. சின்ன கண்டுகளாக தான் இருக்கு. போன முறை இந்த நேரம் நல்ல காய்ச்சது. ஆக்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் பழுதா போச்சு. இந்த வருஷம் மழையும் தான் ஸ்ரீலங்கால இருந்து வந்தீங்களோ? ஸ்ரீலங்கா வக்கன்சி போயிட்டு வரைக்கும் ஸ்ரீலங்கால இருந்து வந்தேன். அப்படி எது மேல பந்தல் போடணும், அப்ப அந்த முட்டியா காய்க்கும். நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. நாங்க இடங்கானா பந்தல் போட வேண்டிய வழிகிட்ட எல்லாம் நெருக்கம் வச்சு தடிச்சு இருக்குது. என்னண்டு ஒன்று இறுக்கி போட்டு நடக்கும். இந்த காயெல்லாம் வருது, நீட்டுக்கு திறங்கா வருது. என்னது இது நீட்டுக்காய். ஆனா ஊர்ல இருக்கிறது முட்டிக்காயும் இருக்குது, முட்டியும் இருக்கு போல. இந்த காய்ச்சிருக்குது. இதுதான் முதல் அறுவடை செய்ய போறோம். இந்த முறை எல்லாத்தையும் 5 1 கிலோ கிட்ட ஆயிரம். 5 வீட்டு தேவைக்கு வேணும், கிலோ ஆகும். இது இது பிஞ்சல் பெருசுகளா பார்த்தாங்க. இதான் அந்த தோட்டத்தில் கொஞ்சம் ஆகும். இப்போ வரையினங்க நிறைய காய் இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஒரு 3 நாளையில் போயிருக்கும் இதெல்லாம். ஆனால் பிஞ்சு தான் வதக்கி வைக்க நல்லா இருக்கும். இப்போ கோவா வச்சு நாங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் கோவா வந்துடும். நட்டுருக்கோம், நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ குதிரை ஜானத்துக்கு வெயில கண்டவுடனே கிசு கிசண்டு வரையணும். நல்ல வரும். இந்த முறை கோவா நல்ல வரும் விளைச்சல. அவரைக்காய் புழுங்க போகிறோம். இது கொஞ்சம் முத்தி வந்துடுது. நல்லா காய்ச்சிருக்கேன்னு. இது அவரைக்காய் இங்கே சினகோன்னு சொல்கிறாங்க நெதர்லாந்தில். வேறு இல்லை
இந்த இல்லைகளுக்கு எல்லாம் மறைஞ்சிடாங்க பெரிய பெரிய காய்கள் எல்லாம் கீழே சின்ன காய்கள் இருக்கு இங்கே கொஞ்சம் இந்த முறை நல்ல காதை நான் பிடிக்கிறேன் நீங்கள் அப்படியும் போடுங்க. தோட்டத்தில் பெருசாக நட்டம் பெறாத பொருளாக்கு இந்த முறை இதெல்லாம் நல்லா நீட்டுக்க ஒரு கிலோவுக்கு கிட்ட வந்து இதுதான் முதல் ட்ரிப்பு பிடுக்கணும். பிடுங்க தான் நீங்கள் காய்க்கும் பூவோல் எல்லாம் கணக்காக வந்திருக்கு. வெள்ளைப்பூ சிவத்தப்பூ எல்லாம் பூஞ்சி அடியிலையும் கிடக்கு பார்த்துக்கணும். இன்றைக்கு முதல் அறுவடை செய்திருக்கிறோம். தோட்டங்கள் வருமோ வராதவன்றிருக்கு. இப்போ பூஞ்சிக்க நல்லா வந்துட்டு இதை கொண்டே ஒரு பிரண்டல் வறுத்து பிரண்டல் கறி வைக்கலாம். அங்கே பிடுங்கினதும் அங்கே கிடக்குது. இது இந்த தோட்டத்து இது மரம் கண்டு பிடுங்கினது. நீங்கள் ஊரில் கமன் செய்தீங்களா தோட்டம்? ஊரில் வயல் தோட்டம் எல்லாம் செய்து நாங்கள். அதுதான் இங்கே வந்து செய்கிறது ஈஸியாக இருக்கேன். இங்கே எல்லாம் பொட்டி போயிட்டு இது நான் ஒரு கையால் இரண்டு செய்கிறது ஒரு தரம் உதவிக்கும் பெற மாட்டேன். இன்னும் செய்கிறது இந்த இடத்த செய்தீங்க கிளிநொச்சியில். கிளிநொச்சி நல்ல தண்ணீர் தோட்டத்தை அன்னைக்கு விஷயம் அந்த இடக்கு தானே குளம் இரண்டமான குளம் கல்மட குளம் அந்த பக்கமா நல்ல வயல் காணியெல்லாம் தோட்டங்கள் இப்போ கிளிநொச்சி நல்ல முன்னேற்றம் தோட்டத்துக்கு நல்ல முந்தி நாங்கள் அதால போறான்னு விஷயமடையில் தோட்டம் செய்யறாங்க. கிளிநொச்சி நல்ல பெரிய இதுதான். இந்தியில இருந்து தண்ணி அடிக்க போறோம். நாங்கள் அடிக்கையில தோட்டத்துக்கு தண்ணி அடிக்க போறோம். குழாக்கிணறுக்கு அடிக்கத்தான் போறோம். தண்ணி எடுக்கிறதுக்கு வாங்க தண்ணி எடுத்துக்கொண்டு. ஆனால் இதுதான் கஷ்டம். இவ்வளோ நாளும் மழை தண்ணியாக ஊற்றினோம், எல்லாம் பற்றி போச்சு. சுவாமா போகுது தண்ணி வச்சு இழுக்கிறாண்டா கஷ்டம்தான். தோட்டம் செய்கிற இவ்வளவு கஷ்டமா இங்கே தோட்டம். வெயில் இன்றைக்கு 30 கிராடைக்கு வருது. இப்போவே 10 மணி 12 மணிக்கு உச்ச கட்டத்துக்கு வரும். அதுக்கிடையில தண்ணியை எடுத்து ஊற்றி விட வேண்டியா. கிணறு வந்துடுது. தண்ணி அடிக்க போறோம். முதல் இந்த வருஷம் என்ன தோட்டத்தால எங்களுக்கு குழாக்கிணறு தந்திருக்கணும், வண்டிலும் தந்திருக்கணும். வருதா இந்த பிறலுக்கான் தண்ணி எடுக்கணும். 30 லிட்டர் டேங்க் பிறல். விரல் வச்சிருக்கிறோம். 210 லிட்டர் தண்ணி அடிக்கணும். ஒருக்கா அடித்தா தான் சரி. ஒரு 2 நிமிஷம் செல்லும் ஒரு விரல் ஃபுல்லாக. இப்போ பிரபாகரன் அடிக்க கொண்டிருக்கிறார். சின்ன தோட்டங்கள் இருக்கிறவங்க இல்லை ஒரு விரல் ஃபுல்லாகிட்டு. ஒரு ஆப்பிள் பிடிங்கி சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கு. சரி, பிறகு நானும் ஆப்பிள் பிடிங்கி சாப்பிட்றோம். இது ஒரு பிராமர் பழம்.
இது ஆப்பிள், பச்சை ஆப்பிள். நல்லா தாங்க. மரத்தில் பறிச்ச ஆப்பிள், வாங்க பச்சை ஆப்பிள். தோட்டத்தில் விளைச்ச கொண்ட சாமிங்க. இது வந்து சீமை சுரக்காய், இது வெள்ளரிக்காய். இது சீமை சுரக்காய் பால் கறி வைக்கிறான். இது பச்சை சலாத்து போட்டு சாப்பிட்ற வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் ஒரு பாட்டு இருக்காது ட்ரெயினுங்கள்ல தெரியாது. ஐயோ இனி அங்கே தொங்கலுக்கு இழுத்து கொண்டு போகணும். தோட்டம் செய்கிற எவ்வளோ கஷ்டம். தண்ணி இதுக்கு 2 மாடு வேண்டி காட்டியிருக்காங்க. ஆமா இந்த வெயிலுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்க வேண்டியா இருக்கு. எங்களுக்கும் அடிக்கணும், தோட்டத்துக்கும் அடிக்கும். ஆமா இது ஏத்தத்துல கஷ்டம். ஒரு தள்ளும் திரும்ப தானே. ஆமா ஏத்த என்ன 500 மீட்டருக்கு தள்ள வேணும். அப்பா பிறவா வர நிப்பாட்டுறது கிடைக்குது இந்த வெயிலுக்கு. இனி நாளைக்கு 35 கிராட வர போது அதுக்கு என்ன 2 நாளைக்கு பிறவா நித்திர தூங்க களைச்சு போய். சம்பளத்துக்கு தான் ஆளை பிடிக்க வேணும் தண்ணி அடிக்கிறதுக்கு. இது கஷ்டம் கஷ்டம். தண்ணி ஊற்றுறதுக்கு படுற பாடு. இதன் அப்புறம் 2 தரம் இழுக்கவன் போல கொண்டு நிரப்பியாச்சு தண்ணி. இந்த தோட்டத்துக்கு காணும். இனி அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, அதை கொண்டு ட்ராப் ஆகணும். வாங்க அந்த பேரல் போகணும். தொங்கல போகணும். நல்லா ஓகேயா ஓகேயா ஸ்டாப் ஸ்டாப். ஓகே ஓகே. ஓ அழைச்சி போகணும். மண்டால இருக்குது. ஒரு தண்ணி அடிச்சா தான் தெரியும். கொடுங்க போகிறோம் வேறுங்கோ. இன்றைக்கு கீரை கறியில் ஒரு கறி வச்சு மீன் குழம்பில் ஒரு பொரியலும் பொரிச்சு கீரைக்கு மீன் குழம்புக்கு நல்லா தான் இருக்கும். நாசி கீரை கீரை புல் என்ன யாழ்ப்பாணத்தில் இருந்து ஓட்ட கீரை ஆரோக்கியத்துக்கு இரும்பு சத்து வேணும் கொண்டா கீரையை சாப்பிடுங்க. இருக்குது புடுங்குறதான் கொஞ்சம் கேட்ட வேளாண். ஒரு கீரைண்ட வழியா நல்லா பெஞ்சு மிளகாயும் காய்ச்சிருக்குது. போட்டு காய்ச்சினா நல்லா தான் இருக்கும். பால் தேங்காய் பாலை விட்டு இங்கே பொட்டி பால் இருக்குது தேங்காய் பால், அதை விட்டு வதக்கிட்டா சின்ன பிள்ளையும் சாப்பிடுங்க. சோறு சாப்பிடாதாக்களும் சாப்பிடணும். சரியான கீரையை பிடிங்கி தாங்கோ. நாடகம் போகுது, இலக்கியா பொறுத்த கட்டம் போகுது. அஞ்சலிய இன்றைக்கு வீட்டை விட்டு திறத்தவணும். அஞ்சலி வேந்தங்கால இனியா கயற பக்கம் போகுது.
இந்த ஆப்பிளே எனக்கு இந்த இருக்கு ஆப்பிள். எஸ், இது பேரிக்காய் காய் நல்லா காய்ச்சிருக்குது, மாங்காய் மாதிரி. இதை சாப்பிட போகிறோம் அங்கே. எஸ்ண்ணா, எங்கள்கிட்ட வீட்டை நிற்கிறது வேற பிஎஸ், இதே வேற இனம். எங்கள்கிட்ட வீட்டை நல்லா நிறைய காய்ச்சிருக்கு. இதில் கொசக்காய் விளைஞ்சிருக்குது. அது நல்ல மிளகு கிளானே அவ கலந்துருக்கா. கிளான போடுங்க. ஓ, ரெண்டு ரெண்டு தான் போடுங்க சின்ன உண்டு. பூசணிக்காய் மாதிரி இது கொசட், சீமை சுரைக்காய் ரவுண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.